உங்களுக்கு ஒரு மேட்டர் சொல்லவா? நம்ம ஹோம் கண்ட்ரில நம்ம அனுபவிக்கிற பர்ன் அவுட்டுக்கும், வெளிநாட்டுக்கு போய் அங்க அனுபவிக்கிற பர்ன் அவுட்டுக்கும் ஒரு சின்ன ஸ்லைட் வித்தியாசம் இருக்கு. பர்ன் அவுட்னா என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு தீ எரிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி இமேஜின் பண்ணிக்கங்க. ஒரு ஃபயர். வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபயர். அந்த ஃபயர்ல வந்து கொஞ்சமாவது இந்த எண்ணெய் ஊத்துனா தான் அந்த ஃபயர் எரியும். அது அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணெய் வந்து ஸ்டாப் ஆகி, அப்படியே அந்த கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃபயர் குட்டி குட்டியா குட்டியாகி புஸ்ஸுன்னு அப்படியே அணைஞ்சிறது இருக்குல்ல. அதுதான் பர்ன் அவுட். உங்க ஹோம் கண்ட்ரில நீங்க பர்ன் அவுட் ஆகும்போது ஓரளவுக்கு ஒர்க் ஆயிரும். ஃபியூவல் திருப்பி வந்துரும் அதுக்கு. அப்ராட்ல இருக்கும்போது பர்ன் அவுட் ஆகுறப்போ அந்த ஃபியூவல் திருப்பி போடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அப்ராட்ல வந்து பர்ன் அவுட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். நிறைய ஃபியூவல் தேவைப்படும் அதுக்கு. ஸோ யூ ஆர் யூசிங் மோர் கேஸ் டு மெயின்டைன் தட் சேம் லெவல் ஆஃப் ஃபயர் வித்இன் யூ, ரைட்? ஏன் இந்த வீடியோ எடுக்கிற இந்த செகண்டே நான் பர்ன் அவுட் ஆகி தான் இருக்கிறேன். நான் பார்த்தா அவங்களுக்கு அப்படி தெரியாது. பட் ஐ ஆம் பர்ன்ட் அவுட். இதை நான் க்ளோரிஃபை பண்றதுக்காக சொல்ல. இது வந்து நல்லது கிடையாது. இட் இஸ் நாட் சப்போஸ் டு பி லைக் திஸ். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி லைக் மீ. ஆனால் நான் பர்ன்ட் அவுட் ஆகி தான் இருக்கேன். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் வந்து நான் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மாதிரி நான் என்னென்ன பண்ணுறேங்கிறத சொல்கிறேன். மேபி அது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓப்பனிங்ல நான் வந்து பர்ன்ட் அவுட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. ஒரு மாதிரி ஃபெட்டிகா இருக்கு அப்படின்னா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இவ்வளவு நாள் அப்படிங்கிறத கொஞ்சம் திருப்பி பார்ப்பேன். மெயினா எந்த விதத்துலன்னா, பிசியோலாஜிக்கல் விஷயத்துல ஒழுங்கா தூங்குறேனா, தண்ணி நிறைய குடிக்கிறேனா, பேசிக்கான விஷயங்கள், சாப்பாடு என்ன மாதிரி சாப்பிட்றேன், பேலன்ஸ் டேட்டா சாப்பிட்றேனா இல்லை சும்மா நான் வெஜிடேரியனா சாப்பிட்றேனா, ஏன் எனக்கு இப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா, எடுத்தோடனே இப்போ ஒரு பர்ன் அவுட் ஃபீலிங் வருது, இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருக்குன்னா டக்குன்னு போய் டிராவல் பண்றதோ இல்லை பிடிச்சதை வாங்கி சாப்பிட்றதோ அதை நான் பண்ண மாட்டேன். நான் ஸ்டாப் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வெளி கண்ட்ரிக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டெம்பரரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு ட்ரிப் எடுக்கலாம், அந்த ட்ரிப் போயிட்டு நம்ம வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டா நமக்கு சரியாயிரும் இந்த பர்ன் அவுட் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஐ திங்க் அது ஒரு பேண்டேட் போட்டு ஓட்டுற மாதிரி நினைக்கிறேன். பர்மனெண்ட்டாக அது நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதோ இல்லை இவால்வ் பண்ணுறதோ பண்ணாதுன்னு எனக்கு ஒரு தாட் ப்ராசஸ். உங்களுக்கு எப்படி இருக்குன்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ வுட் லவ் டு நோ தட். நல்லா சாப்பிட்றது, நல்லா தூங்குறது, தண்ணி நிறையா குடிக்கிறது, இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்கள்ல மட்டும் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணி இதில் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கேன் இல்லை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நான் பண்ணுவேன். பிசைட்ஸ் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட்டு நான் எழுதி வச்சிருக்கேன். இந்த மாதிரி வந்து நான் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் ரெகுலராக பண்ணணும், கரெக்டாக டைமுக்கு தூங்கணும், இந்த டைமுக்கு தூங்கணும், இந்த டைமுக்கு எந்திரிக்கணும், எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். அது ஸ்லிப் ஆகிறப்போ தான் எனக்கு மேக்ஸிமம் இந்த பர்ன் அவுட் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். என்னோட பர்ன் அவுட்டுக்கு அதுதான் மெயினான ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. அதுலேயே ஒன்று விஷயம் ஆட் பண்ணணும்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ண ட்ரை பண்ணுவேன். எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்ப்ரிண்ட் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அதை ஒரு மேரத்தான் மாதிரி எப்படி ஓடுறது அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணுவேன். இது வந்து ஒரு அனாலஜி தான். நீங்கள் ஸ்ப்ரிண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன், வேகமாக ஓடுறீங்கன்னு வச்சுங்களேன், டக்குன்னு உங்களுக்கு அந்த ஃபயர் அந்த எக்ஸாஷன் வந்துடும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக. ஆனால் நீங்கள் மேரத்தானுக்கு ட்ரைனிங் பண்ணும்போது அந்த மாதிரி ட்ரெயின் பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து எப்படின்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருப்பீங்க, அது போய்கிட்டே இருக்கும், அப்படியே நீங்கள் அந்த ஸ்பேஸில் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஸோ ஸ்ப்ரிண்டிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மேரத்தான். நான் வந்து பர்ன் அவுட் ஆகும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரத்துக்கு ஸ்ப்ரிண்ட் பண்ணியிருப்பேன். அதனால தான் நான் பர்ன் அவுட்டே ஆயிருப்பேன். அந்த சோர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் என்னோட முதல் வேலை. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து பண்ற பேசிக் ஸ்டெப்ஸ். ரெண்டாவது நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பிலீஃப் இருக்கு. ஐ ரியலி பிலீவ் நேச்சர் ஹீல்ஸ். நம்ம நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நேச்சர் கூட ஒரு வாக் எடுக்கிறோம், ஒரு டாக்ஸை கூட்டிட்டு நடக்கிறது, நேச்சர் கூட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறது. அதாவது இந்த ஃபோனு, இந்த ஸ்க்ரீன் டைம், ஸ்டிமுலேட்டிங்கான விஷயங்கள் இருக்குல்ல, வீடியோ கேம்ஸ், இதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு நேச்சர் கூட ஒரு வாக், ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி, லேக்குக்கு போகிறது, ஸ்டேட் பார்க், நேஷனல் பார்க் போகிறது, அந்த மாதிரி நான் நிறையா டைம் வெளியே ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்படி ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ரொம்ப ரொம்ப அமைதியான மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் எனக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் ட்ராவலிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பெண்ட் மணி. நான் ஒரு விஷயத்த போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னா எனக்கு வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டூ த மேத். ஏன்னா நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன்னா, ஒரு கோல் வச்சுட்டு அதுக்கு சேவ் பண்ணிட்டு அப்புறம் தான் அதை எடுத்து ட்ராவல் பண்ணுவேன். செலவு பண்ணிட்டு அப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஐ டோன்ட் டூ தட். அதனால இப்போ நான் வந்து ஒரு நேச்சர் கூட கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ட்ராவல். ஐ ஜஸ்ட் வாண்ட் கெட் அப், டாக்ஸை கூட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஸ்டேட் பார்க்குக்கு போய் அங்கே ஒரு சின்னதாக ஒரு வாக் பண்ணாலே எனக்கு மைண்ட் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். அந்த நேச்சர் வந்து ஹீல் பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். மைண்ட் ரீதியாகவும் சரி, பாடி ரீதியாகவும் சரி நல்லா தெரியும். அதுவும் இந்த குளிர்காலம்லாம் வந்துருச்சுன்னா வீட்டிலே இருக்க மாட்டேன்.
உடனே வெளியே போயிடுவேன். ஏன்னா எனக்கு குளிர் காலம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வியர்டாக இருக்கும். பட் நான் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன். ப்ளஸ் டாக்ஸுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப அது ஹாப்பியாக ஃபீல் ஆகும். அதனால அதை ஒரு டைம் எடுத்து நல்லா ஹாப்பியாக வந்து நாங்கள் போயிட்டு வருவோம். இது வந்து நான் 2வதாக பண்ணுறது, டேக்கிங் அ வாக் வித் நேச்சர் அண்ட் பிலீவிங் தட் நேச்சர் ட்ரூலி ஹீல்ஸ். மேபி அது பிளசிபோ எஃபெக்டாக கூட இருக்கலாம். ஆனால் அது நான் உண்மையிலே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் மெயினாக என்ன பண்ணுவேன்னா மார்ஷல் ஆர்ட்ஸ். நிறைய பேருக்கு தெரியும் நான் வந்து ஒரு தைச்சி ப்ராக்டிஷனர். ஆக்சுவலாக தைச்சி வந்து ஒரு ஹெல்த் எக்ஸசைஸ். பட் நான் வந்து அதை மார்ஷல் ஆர்ட் ஃபார்மாக தான் கற்றுக்கிறேன். என்னோட சீஃபோ அவர் வந்து எனக்குள்ளே இருக்கிற பொட்டன்ஷியலை பார்க்குறாரு. அதனால அவர் எனக்கு மார்ஷல் ஆர்ட் மாதிரி சொல்லிக் கொடுக்கணும், ஜஸ்ட் வந்து ஹெல்த் எக்ஸசைஸ் மாதிரி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. தைச்சி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 இயர்ஸ் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஆனால் அந்த 3 இயர்ஸில் வந்து நான் டெக்கேட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களே நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் தைச்சியில். அது வந்து எனக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ரௌடான விஷயம் நான் பண்ணது. ஏன்னா ஒரு விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 5-6 மாதத்தில் நான் விட்டுருவேன். நான் ரொம்பலாம் அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற ஆள் கிடையாது. நான் அந்த மாதிரி ஒரு டைப் கிடையாது. I'm not that consistent in anything. I just want to keep it going. நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதில் பேர்ன் அவுட் ஆக விரும்பலை. நான் அதை வந்து லாங் டேர்ம் பண்ணணும்னு நினைப்பேன். அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவேன். ஒரே ஐடியா உட்காந்து இப்போ கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு நான் வந்து பண்ண மாட்டேன். பட் தைச்சியில் வந்து நான் அந்த மாதிரி இருக்கேன். லக்கிலி எனக்கு அது எப்படின்னு தெரில. பட் அதில் வந்து எனக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகிருக்கு. ரொம்ப மெச்சூர் தைச்சி ப்ராக்டிஷனர் ஆகிட்டு இருக்கேன்னு நம்புகிறேன். ஃபீட்பேக்கும் எனக்கு நல்லா வருது. ஆனால் அவர் வந்து என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண மாட்டார். ஏன்னா நான் வந்து அதுக்கு தலைக்கு ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அப்படியே ஓவராக சொல்கிறது பண்ண மாட்டார். என்னோட இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்னுடைய நீட்ஸுக்கும் அந்த தைச்சி ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அலைன் ஆயிடுச்சு, அந்த மார்ஷல் ஆர்ட் ப்ராக்டிஸ். ப்ளஸ் நான் ரொம்ப ஐ காட் வெரி லக்கி வித் இட். ஏன்னா நான் இருக்கிற ஊரில் இங்கே பக்கத்துலேயே ஒரு ட்ரெடிஷ்னல் தைச்சி ஸ்கூல் இருக்குங்கிறது ரொம்ப பெரிய லக்கியான ஒரு விஷயம். எல்லாமே கமர்ஷியலைஸ் ஆயிட்டனால அந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து அவ்வளோவா இருக்கிறது இல்லை. பிகாஸ் ட்ரெடிஷ்னல் ஸ்கூல்ஸ் வந்து அவ்வளோவா they don't make that much money. அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ஆர்ட்டை மட்டும் கற்றுக்கிற அந்த டைமிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆர்ட் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது மார்ஷல் ஆர்ட்டோ ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ஆர்ட் ஃபார்ம், அதை கற்றுக்கிறப்போ ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்குள்ளே நீங்கள் போவீங்க. சம்டைம்ஸ் இட் இஸ் கால்டு ஃப்ளோ. மார்ஷல் ஆர்ட் பண்ணும்போது உங்களுக்குள்ள அது வந்துட்டு போகும் இடையில. அது நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ நான் இந்த மொமெண்ட்டில் நான் வந்து ஃப்ளோவில் இருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். உண்மையிலே அது வந்து என்னோட பேர்ன் அவுட்டுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆர்வக்குள்ளாரில் நம்ம எல்லாம் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் தெரியாது. அப்புறம் இவென்ச்சுவலி நம்ம அதில் க்ரோ ஆக ஆரம்பிக்கிறப்ப ரொம்ப ரொம்ப நல்லா எனக்கு ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரிஞ்சிச்சு. சின்னதாக ஒரு டிப் மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நான் வந்து என் ஃபோனை வந்து ரொம்ப யூஸ் பண்ணுறது இல்லை, பயங்கரமாக ஸ்டாப் பண்ணிட்டேன். அதில் ஒரு விஷயம் நான் வந்து புதுசாக என்ன பண்ணேன், எனக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னா, கவர் யூஸ் பண்ணுறது இல்லை. நான் இப்போ ஃபோனில் கவர் யூஸ்வலாக கவர் போடுவோம்ல, நானும் கவர் போட்டிருப்பேன் அதுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ வந்து கவர் எடுத்துட்டேன். ஸோ நான் கவர் எடுத்துட்டனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஃபோனை இப்போ பாத்ரூமுக்கு போகிறப்ப ஃபோன் எடுத்துகிட்டு போகிறோம், எங்கே போனாலும் ஃபோனை வந்து டக்குன்னு வெளியே எடுக்கிறோம்ல, அப்படி எடுக்கிறது இல்லை இப்போ. பிகாஸ் கவர் இல்லை, கீழே விழுந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இல்லைனா வந்து பாத்ரூமில் வந்து கவர் இருக்கனால தானே நம்ம அந்த கவர் இருக்கிறது தான் நம்மளை ஃபோனை அதிகமாக யூஸ் பண்ண வைக்கிதுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை. அதுக்கு நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தேன். ஐ திங்க் இட் இஸ் ட்ரூ. ஃபோனில் இந்த கவர் இருக்கிறனால தான் நம்ம அதிகமாக ஃபோன் யூஸ் பண்ணுறோங்கன்னு நான் நம்புகிறேன். அதனால முதல்ல இந்த கவரை கழட்டி தூக்கி எறிவோம்னு சொல்லிட்டு கவரை கழட்டி தூக்கி போட்டதுக்கப்புறம் நான் ஃபோனே எடுக்கிறது இல்லை. அது எனக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ப்ளஸ் கவரை தூக்கி போட்டனால இது வந்து சின்ன ஃபோனு, இது வந்து ஒரு மினி ஃபோன் இது. அதனால இப்போ மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுங்களேன், இப்படி பிடிச்சி இப்படி தான் அனுப்பணும். என் கை பெரிய கை, அதனால இப்படி பிடிச்சி அமுக்க முடியாது, சேட் பண்ண முடியாது, மெசேஜ் அனுப்ப முடியாது. ஸோ இந்த ஃபோனை நான் யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டேன். எனக்கே ஷாக்கிங்காக இருக்குது. சார்ஜ் ஃபோனில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அப்படியே நிற்கிது. அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து இல்லாமல் இருக்கிறது எனக்கு உண்மையிலே இட் இஸ் வெரி நைஸ். எனக்கு ரொம்ப நல்லா என்னோட ஹெல்த்து, எனக்கு அந்த காம் பண்ணுறதுக்குள்ள, நர்வ்ஸை காம் பண்ணுறதுக்குள்ள, அந்த ஸ்டிமுலேட்டடாக இல்லாமல் காமாக இருக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதுதான் சின்ன சின்ன விஷயம் நான் பண்ணுறது. பட் இதில் நான் ரொம்ப ரொம்ப அதிகம் எனக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சு, இதை ரேங்க் பண்ணணும் அப்படின்னா வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தான், தைச்சி தான். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது வந்து இந்த ரெகுலேட் பண்ணிக்கிறது பாடியை. இப்போ நான் வந்து ஒரு வாரத்துக்கு சரியாக தூங்கலை, ஒரு வாரத்துக்கு சரியாக நான் தண்ணி நிறைய குடிக்கல அப்படின்னாலே அது கொஞ்சம் ஃபெட்டிக் கிரியேட் பண்ணும் எனக்கு. அது வந்து 2வது நான் கண்டிப்பாக ரேங்க் பண்ணுவேன். 3வது தான் நான் வந்து நேச்சர் ஹீல்ஸுங்கிறத ரேங்க் பண்ணுவேன். பிகாஸ் அது வந்து ஒரு பிளசிபோ எஃபெக்ட் மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இட் ரியலி ஒர்க்ஸ், இட் ரியலி ஹெல்ப்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர் கைஸ், ஹேவ் அ நைஸ் டே, பை.